மைன்கிராஃப்ட் பார்ட் 4. அதாவது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சும்மா விளாட்றப்ப இந்த நெதர் போர்ட்டலை திறந்து உள்ளே போய் போன் பிளாக் 6 போன் பிளாக் எடுத்து வந்து லைட்டாக ஃபிஷிங் பண்ணி விட்டோம். இது கிடையில 5-6 வாட்டி செத்து வேற போனோம். அது வேறு கதை, அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளோட பொருட்களை ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கைஸ், போய் முடிப்போம் கைஸ். இப்போ நம்மளோட வேலை இப்போ என்னன்னா, நம்ம போய் போன் பிளாக்கை வச்சு இது பண்ணணும். நான் ஆர்மரை ஃபுல்லாக கலட்டிட்டேன் கைஸ், ஏன்னா நெதருக்குள்ளே போய் நெதர் ஃபோட்டோஸ் இருக்கான்னு தேட போனேன். அப்போ போகிற முயற்சியில் வந்து கலட்டி வச்சிட்டேன். இருட்டாயிடுச்சா? ஐஸ் இருட்டாக இருக்கு, கீழே ஜாம்பிஸ்லாம் இருக்காங்க, பின்னாடி எதாவது விச்சும் இருக்கும். அதனால எதுக்கு ரிஸ்க்கு, தூங்கிடுவோம். ஐஸ் அவ்வளோதாங்க ஐஸ், தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். இப்போ நம்ம போய் வீட்டை வளர வச்சுட்டு வீட்டை வளர வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆடு ஃபார்மும் மாடு ஃபார்மும் பண்ண போகிறோம். பண்ணுவோமா? ஒரு ஸ்டாக் ஆஃப் இது தனியாக ஒரு 36. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த 36 பிரித்து வச்சு 6 முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்ஸு பண்ணிப்போங்க. இப்போ இதை தனியாக வச்சுட்டு இப்போ கேட்டு நம்மளுக்கு வேணாம், 51 பண்ண முடியும்னு காமிக்குது. எல்லாத்தையுமே பண்ணி விடுவோம். என்ன போகுது, பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு 4 வேணும். 4 வச்சு எத்தனை பண்ண முடியும்? 6 செய்ய முடியும். 4 போகணும். வீட்டு 4 கைஸ் போகலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம போய் நம்ம கட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நான் வாட்டர் பக்கெட் கிளச்சு பண்ண போகிறேன். கிளச்சு கீழே ஒரு ஜாம்பி வேறு நிற்கிது, அதனால் கிளச்செலாம் பண்ண வேணாம், போட்டே போயிடும். ஐயோ தப்பிச்சிருந்தா கைப்புள்ள கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கட்டி விட்டோம்னா அவ்வளவு தான், நம்மளை எதிர்க்க எவனுமே இல்லை. ஓ மை காட். கைஸ் கட்ட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன் பிளாக்கை ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருவோம். இது பண்ணி விட்டுட்டு பின்னாடி ஜாம்பி துரத்திட்டு வருதா இல்லை நம்மளுக்கு, அதனால பிரச்சனை கொஞ்சம் கம்மியான மாதிரிதே. இங்கே கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம ஈஸியாக கட்டிடலாம். எங்களுக்குள்ளே எதுவுமே அந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே நான் ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த இடத்த. சரி கட்டுவோம், ஃபிஷ்ஷிங்னால எல்லாமே ஒன்றுதே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கட்டிட்டோம் இல்லை, கட்டி முடிக்க போகிறோம். பிளாக்கை வேறு தப்பாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். என்னத்தை செய்கிறது? அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து மாட்டுக்கான ஃபார்ம் வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு விட்டது. இப்போ நம்ம ஆட்டுக்கான ஃபார்மை வந்து இங்கனக்குள்ளே கட்ட போகிறோம். ஆட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆட்டு எனக்கு பிடிக்காத அனிமல் ஆகி போச்சுன்னு. அதனால் ஆட்டுக்கு நான் பெருசாலாம் கட்ட போகிறதில்ல. ஏன் ப்ரோ ஆட்டுக்கு மட்டும் சமத்துவமின்மை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம கட்டுறது கைஸ். எல்லாருமே சாப்பிட்டீங்களா? இங்கே வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, உங்கள் வீட்டில் என்னதுன்னு சொல்லிட்டு போங்க. ஆட்டுக்குட்டி இங்கனக்குள்ளே ஒன்று இருக்குது. ஓ மை காட், முடிஞ்சிருச்சா?
கைஸ் என்னங்க கைஸ் 51 வச்சுருந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சு கைஸ். மை காட், இதுக்கு தான் கைஸ் குட்டியாக கட்ட போடுறேன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து உடச்சா நம்மகிட்ட வந்து 4 இது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். உள்ளே வேறு ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இன்னும் 4 இதுக்குள்ளே இதை முடிக்க முடியுமா? எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள். இன்னும் 2 இது தான் இருக்குது, முடிக்க முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அங்கிட்டு ஒரு இது வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இங்கனக்குள்ளே ஒன்று இருக்குல்ல கைஸ், இதை வந்து எடுத்துரும். எதுக்கு ப்ரோ எடுக்கிற, பைத்தியமா ப்ரோ நீன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அங்கனக்குள்ளே டட்டு வச்சு அதை ஃபுல் பண்ண போகிறேன். டட்டு பயலுக கைஸ், ஆட்டுக்குட்டியே உள்ளே வந்துச்சு, நம்மளுக்கு வேலை மிச்சம். இன்னொரு டட்டை போட்டுருவோம். இப்போ வந்து அங்கே போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு போட்டு விட்டோம்னா அவ்வளவு தான் கைஸ். இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் ஒன்று செய்யலை, அது போய் வேறு செய்யணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம வேலை ஒன்று இருக்குது, அதை வந்து பார்த்து விட்டுருவோம். எங்கப்பா இருக்குது அந்த ஃபார்மிங் ஏரியா? இந்த இருக்குது கைஸ். இது வந்து நான் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக நார்மலாக கட்டின ஒரு ஏரியா. தேவையில்லாம தானே இருக்குது, இதில் அப்படியே பண்ணுவோன்னு பண்ண ஏரியா. இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டு நிறையா தேவைப்படுது. நான் அதை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுவேன் கைஸ். நம்மளுக்கு வேறு வில்லேஜ் எதுவும் கிடைக்கலையா? வில்லேஜ் கிடச்சா அந்த வீட்டுக்கு பஞ்சமே இல்லை. கைஸ் அவ்வளோதான் முடிய போகுது. எல்லாத்தையுமே பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம். அவ்வளோதான் கைஸ், இதை மட்டும் பண்ணால் முடிஞ்சு. இன்னும் 7 இருக்கா? இன்னும் 5 இருக்குது, 3 இருக்குது. இதுக்கு அப்படியே பத்திக்கிருமா? இல்லை, பத்தலை கைஸ். இப்போ இந்த வீட்டை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்மகிட்ட 26 வீட்டு இருக்குது. நம்ம சீரையை அப்படியே பிளான் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம வீட்டுக்கு போய் கைஸ் இப்போ ஒரு நல்ல ட்ரிக் இருக்குது கைஸ். இது வந்து நேர்மையாக விளாட்ட எந்த பிளேயருக்கு வந்து இந்த ட்ரிக்கு பிடிக்காது. ஆனால் என்ன மாதிரி விளாட்ட பிளேயருக்குலாம் இந்த ட்ரிக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாக போகிறேன். இது வேறு கைஸ், அதை விடுங்க, ஒன்று தானே. இப்போ இது பண்ணால் என்ன ஈஸ்பான் பாயிண்ட் இருக்க இடத்துக்கே என்னை கூப்பிட்டு வந்து விட்டுரும். எதுவுமே போகாது. 15 லெவல் அப்படியே இருக்கும். சுத்துது சீசே, இந்தா ஒரு தெரிக்கான். வாடா டே, வந்து அடிடா, என்ன தள்ளி விடாமல் பொறுமையாக அடிங்க. அடிடா, நானே ஒன்ட்டு வருவேன். அடி 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 அடி. அவ்வளவுதான் கைஸ். எப்படி மாசா இருந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் கைஸ். நம்மளும் பண்ண மாட்டேன் கைஸ். மேலே வரைக்கும் வர எவன் வந்து திரும்பியா மேலே வரைக்கும் பண்ணி விட்டு இதை எடுத்து எங்கப்பா இருக்காது இந்த முக்கியமான பொருள் கைஸ். இந்த முக்கியமான பொருளை காணா. இந்தா இருக்கு. 6 செய்ய முடியுமா? இப்போ வந்து நம்ம வாட்டர் பக்கெட் கிளிச் பண்ண போகிறோம். கிளிச்சா கைஸ் பண்ணிட்டோம் வெற்றிகரமா.
இப்போ நம்ம போய் வச்சுட்டு ஆட்டுக்குட்டி எல்லா குட்டியையும் பிடிச்சி உள்ளே அமுக்க போகிறோம் கைஸ். வாங்க அந்த வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட் அதை இங்கே ஒன்று வச்சுப்போம், இங்கே ஒன்று வச்சுப்போம், இங்கே ஒன்று வச்சுப்போம். அட என்னங்க கைஸ் இது, காட் கைஸ் நைட்டாக வேற ஆக போகுது. இப்போ நான் என்னோடய வீட்டுக்கு ஓட போனேன். ஏன் ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ ஓடுற? பக்கெட்டு கிளிச்சு பண்ணு ப்ரோ. பக்கெட்டு கிளிச்சா இது அந்த ட்ரிக்கு பண்ணு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது தெரியாமல் ஒரு வாட்டி பண்ணிட்டேன் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் வீட்டுக்கு ஓட போகிறேன். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. எனக்கு தெரிஞ்சு போட்டக்குள்ளே க்ரீப்பர் வந்து என்னோடய கடையை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ், இப்போ நான் ஒரு வாட்டி என்னோடய லைஃப்பை தொலைச்சேன். இப்போ நான் ஒரு வாட்டி செத்து போனேன்ல, அது இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு டைம். அப்போ ஐயோ பிரைட் வேறு இல்லை கைஸ், கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு மூடி தெரிய மாட்டேங்குது கைஸ், கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஃபுட்டு ஹங்கர் பாட் ஃபுல்லாக இருக்கா? நான் எங்கிட்டோ ஓடிட்டு இருக்கேன். நம்ம வீடு எங்கே இருக்குது கைஸ்? கைஸ் நல்ல வேலை நான் எங்கிட்ட ஒன்று நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு இப்போ போவோம் கைஸ். அவ்வளவு தான் கைஸ். இப்போ வந்து நம்ம தூங்கிடுவோம். இப்போ நம்ம இப்போ கீழே போகிறோம். வாட்டர் பக்கெட் கிளிச்சு பண்ணி கீழே போகிறோம். ஒரு வழியாக வெற்றிகரமாக பண்ணியாச்சு கைஸ். இப்போலாம் இது நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். என்னோடய ஃபிஷிங் ஆடுக்கு வேலை இது சோகம் இல்லை, அதனால் இந்த ஸ்பைடரை போட்டு தள்ள போகிறேன். ஐயோ நல்ல வேலை கைஸ், சரியான நேரத்தில் இந்த ஷீல்டு நான் காப்பாற்றி விட்டுருச்சு. பரவாயில்ல, 2 ஸ்ட்ரிங்கு குடிச்சிருக்கு. ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் போய் அந்த மாட்டை வந்து சண்டைக்கு வர சொல்லிட்டேன். சண்டைக்கு வர. அடுத்து வேறு ஏதாவது மாடு இருக்கா? வேறு எந்த மாடும் இல்லை கைஸ். ஜாவா பிளேயர்ஸ் ஃபுல்லாக பெட்ராக் விளாட்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா மாடு ஓடி விடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஓடி விடுதான். வாப்பா மாடு வாப்பா. அங்கே நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வாப்பா எல்லாருமே வாங்க. ஏதாவது ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னா நான் ரெடி ஆகிடுவேன். மாட்டை ஃபஸ்ட்டு அதோட வீட்டுக்குள்ளே எடுத்து போகணும். அதோட வீடு இங்கே இருக்கு. வாப்பா வாங்கடா. போய் நின்றுட்டாங்க. ஐயோ போனா போ, எனக்குன்னா மாடா இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள்னா இந்த டட்டு மட்டும்தான் இப்போதைக்கு. இந்த டட்டை போட்டு அவ்வளோதான் கைஸ். இந்த மேலே மாடு போனதுன்னா அப்படியே போய்க்க. இப்போ வந்து நம்ம ஆட்டை மட்டும் எடுத்தோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு கைஸ். நம்ம வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிடும். ஆனால் இப்போ ஆட்டை எடுக்கணுமே. ஆடு மே மே எத்தனை ஆடு நான் கொண்டு இருக்கேன். இப்போ ஆடு கேட்குறப்ப ஆடு வாட மாட்டேங்குது. சும்மா போட ஆடெல்லாம் அடிச்சு கொள்ளுவேனே கைஸ். மே 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 கைஸ், ஆட்டுக்குட்டியே காணோம். என்னை திரும்பி இந்த ஆட்டுக்குட்டி மண்டை சூடாக்குதுங்க. நேற்று நைட்டு தான் அத்தனை ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அங்கே ஒரு சாண்டில் ஷிப் இருக்குது. வா உன் கூட சேர்த்து இன்னும் ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு வந்தேன்னா உன்னை வந்து பொழைச்சி போன்னு விட்டுருவேன். இல்லைன்னா உன்னை போட்டுருவேன் பார்த்துக்க. வேறு தான் ஆட்டுக்குட்டி இருக்காங்க கைஸ். ஒன்று தான் இருக்குது. வேறு இன்னும் ஒன்று இருந்தால் போதும் எனக்கு. இன்னும் வந்தாதே உனக்கு நான் சோறு போடுவேன். அது வரைக்கும் பட்னியா கடை. இந்த சீடெல்லாம் எவன் எடுத்தியான்? சீடை குப்பையில் போடு.
கைஸ் இன்னொரு ஆட்டுக்குட்டியே காணா கைஸ். ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிச்சுன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிடுவேன். ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டுக்குட்டி ஏன் கைஸ் 2 உள்ளு இது ஒரு உள்ளு 2 மீட்டை வச்சு 2 மீட்டில் 2 மட்டனை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி தயாரிக்க முடியும்னு சொன்னால் நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து மைன்கிராஃப்டில் கொண்டு வரல. இந்தா இருக்கு. ஆட்டுக்குட்டி இங்கே வா. இந்த ஆட்டுக்குட்டியோட வேற ஓடி போகக்கூடாது கைஸ். பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு அனைத்தையும் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வேகமாக 1000 சப்ஸ்கிரைபர் 1000 அடிக்க ரொம்ப நாள் ஆகும். ஒரு 100 சப்ஸ்கிரைபராவது அடிப்பேன். நான் இன்னும் ஒரு 10 கூட அடிக்கலை. இப்போ மட்டும் வந்தால் இன்னும் மொத்தமாக வராங்க, இல்லைன்னா ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறாங்க. வாங்க ஏய் நிற்காதீங்கடா, பார்த்து வாங்கடா. இப்போ வந்து உங்களுக்கு சோறு தானே வேணும். இந்தாங்க வாங்க. உனக்கு ஒரு சோறு இந்தா நீ வச்சுக்க. ஐஸ் இந்த ஆட்டுக்குட்டிங்க குட்டி போட்டுருச்சு. இந்த மாடுதே நம்மளுக்கு இப்போ நிறைய. ஐயோ சாடி மாடு. இதாங்க ஐஸ் அதை அமுக்கி கிளிக் பண்ணி விட்டுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐஸ் இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. முடிச்சிடலாமா வேணாம். இப்போ வந்து நம்மள்கிட்ட மீட் ஒரு 8 மீட் இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ மேலே தான் கைஸ் போக போகிறோம். நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் கைஸ். இப்போ வந்து பார்ட் 5, அதாவது இதுக்கு அடுத்த பாட்டு. அந்த பாட்டு ஃபுல்லாக நம்மளோட குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான். என்ன குறிக்கோள்? மைனிங். அந்த பாட்டு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷத்துக்காவது வரும். வீடியோவோட கொஞ்சம் லேட் ஆகும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாட்டில் நான் 1 ஸ்டாக் ஆஃப் டைமண்டு இல்லைனா 1/2 ஸ்டாக் ஆஃப் டைமண்டாவது எடுத்தே ஆகணும். நம்மளுக்கு அயர்ன் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செய்யணும். அது என்னதுப்பா ஒன்று கெட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் செய்யணும். அது என்ன இதுன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். இதுதான் கைஸ். இந்த இருக்குமே, இது இல்லை, இதுவும் இல்லை. இதே மாதிரி ஒன்று இருக்கும்ல கைஸ். என்ன இதுன்னா தெரியாது, ஆனால் அது வேறு செய்யணும் நம்மளுக்கு வந்து. அதனால மைனிங் செய்கிறதுக்கான பொருட்கள் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். இப்போ இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் இந்த செஸ்ட்டில் தான் அடுத்தபடியாக நம்ம ஐட்டத்தை ஃபுல்லாக வைக்க போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்ட ஐட்டங்கள். இதெல்லாம் உள்ள வை. நம்மளுக்கு தேவைப்பட்ட ஐட்டங்கள் ஃபுல்லாக நம்மளே வச்சுப்போங்க. ஃபிஷ்ஷிங் கார்டு வந்து நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. ஒன்று நம்ம பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணி எடுத்தது. பீஃப் கைஸ் நம்மகிட்ட இப்போ நிறைய வெயிட் பண்ணுங்க. ஸ்டிக்ஸ்லாம் நான் அதுக்குள்ளே வச்சுட்டேன்னா இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ நம்மகிட்ட நிறையா பிக்காக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இதுவே போதும். ஆனால் அது பத்தாதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்கிறனால அவ்வளோதாங்க கைஸ். நம்ம தான் என்ன மேலே. நம்ம இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஃபுட்டு இந்த ப்ரெட்டு வந்து ஒரு 6 ப்ரெட்டு செஞ்சுப்போம். ஒரு வீட்டு மட்டும் மிச்சம் இருக்குது. அந்த ஒரு வீட்டை உள்ளே வச்சுவோம். 49 ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோனே எனக்கு வேணாம். இப்போ நம்மகிட்ட தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்குது. நம்ம அடுத்த எபிசோடில் மைனிங் போக போகிறோம் கைஸ். மைனிங் 1 ஸ்டாக் ஆஃப் டைமண்ட். இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. பாய்.